காய்ஸ் உலகத்திலேயே மொத்தம் 2 வகையான பெண்கள் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு வகை பெண் என்னென்னா, வீடு வாசல் கூட்டி 10 பாத்திரம் தேய்ச்சி முறை வாசல் செஞ்சு புருஷனுக்கு என்ன தேவை, குழந்தைங்களுக்கு என்ன தேவை, மாமனார் மாமியாருக்கு என்ன தேவை, நமக்கு அடுத்த எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து வைக்கணும், என்ன இருக்குது, என்ன பண்ணலாம், குடும்பத்தை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணங்கள் முழுவதும் அந்த குடும்பத்தை ஒட்டுனா போலேயே இருக்கும். இவங்க ஒரு ரகம். 2வது ரகம் எப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா நம்ம தன்னுடைய குடும்பத்தை காற்றுல விட்டுடுவாங்க. அடுத்தவனுடைய குடும்பத்தில், அடுத்தவளோட குடும்பத்தில் இருக்கிற புருஷனை எப்படியாவது தன் வசம் இழுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அழகை மேலும் கூட்டிக்கலாமா, இல்லை அவனை அழகில் மயங்க வைக்கலாமா, இல்லை அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை சொல்கிறது, அவங்ககிட்ட செக்ஸ் வைஸாகவே அவனை நம்ம கையில் வச்சுக்கிட்டு எப்படி நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தினகாலம் உட்காந்துக்கிட்டு லிஸ்ட்டு போட்டு எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு அவங்கள தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டிக்கிட்டு அவங்களையும் வாழ விடாமல் இதுங்களும் வாழாமல் திரிஞ்சிட்ருக்கிற 2வது வகை பெண்கள் தான் இப்போ உலகத்திலே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இவங்க தன்னோட குடும்பத்தை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. தன் குடும்பத்தில் தன்னுடைய கணவரோ இல்லை குழந்தைகளை பற்றி அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. அடுத்தவளுடைய வீட்டுக்காரன் அழகாக இருக்கக்கூடாது, பணம் அதிகமாக வச்சுருக்கக்கூடாது, செக்ஸில் திறமையானவனாக இருக்கணும். இந்த மாதிரி அவனையாவது பார்த்துட்டாளுங்கன்னா தான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உதறி தள்ளிட்டு மான மரியாதை எல்லாத்தையும் தள்ளிட்டு அவங்க பின்னாடி போகிறதோ, இல்லை அவங்கள இவங்க பின்னாடி வர வைக்கிறதோ, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்தோ எங்கேயாவது ஓடுறதோ, இந்த மாதிரி இருக்கிற செகண்ட் கேட்டகரி பெண்கள் இந்த உலகத்தில் பெருகிட்டாங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாது. ஏன்னா ஆண்கள் திருந்தினா தானே பெண்கள் திருந்ததுக்கு. ஆண்கள் என்னவோ மிகப்பெரிய உலக அழகன்னு நினச்சிக்கிறாங்க, பெண்கள் தன்னை கிளியோபேட்ரான்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ உரிமை இதுங்க, பெத்த குழந்தைங்க எல்லாமே தத்தளிக்குதுங்க. இதுதான் இதில் நீங்கள் எந்த வகையான ஆண், எந்த வகையான பெண்? கோவம் வரதான் செய்யும். அப்படி நறுக்குன்னு அப்படியே மிளகா போட்டு தேய்ச்சா மாதிரி இருக்கும், அப்படி சுருக்குன்னு குத்துனா மாதிரி இருக்கும். குத்துட்டோம், நீங்களே திரும்பவா போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன செய்ய போகிறீங்க? போங்க போங்க போங்க, வேலை போங்க போங்க.